வக்கீலுங்களுக்கு பாவம் வேலை இல்ல. வேணா இவங்கள வேணா எல்லாரும் வக்கீலுக்கு படிச்சா வீட்ல உட்காந்து படிக்கிறீங்க. போய் அங்க ஆந்திரால போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறீங்க. இத்தனை வக்கீல் உங்களுக்கு யார் படிக்க சொன்னாங்க? உங்களுக்கு வேலை இல்லன்றதால, "அம்மா ஷக்கீலம்மா நீ சும்மா தானே உட்காந்துக்கிற. வாயேன் இப்படி ஒரு கேஸ் குடேன்" அப்படின்னு கூட்டின்னு வந்தா எப்படி? புரியுதா? புரியுதுங்க. அதனால வேலை வெட்டி இல்லாதவங்க போயி இருக்கிற வேலையும் கெடுத்து, அந்த வக்கீலுங்க அந்த ஜட்ஜுங்களுக்கு மண்டைங்கள பாவம் குழப்பி, இந்த போலீஸ்காரங்களுக்கு லாக்கர்ல வைக்க இடம் இல்லன்றாங்க. எத்தினி பேர் தான்யா இந்த கவர்மெண்ட் சமாளிக்கும்? கவர்மெண்ட்டோட சர்வன்ட்ஸ்ன்றாங்கன்னு அவ்வளோ வேலை வாங்காதீங்க. சோ ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. அ, யாரோ வந்து வைஷுவோட மூளைய குழப்பியிருக்காங்க. ம், சோ இதெல்லாம் விட்டுட்டு உங்க வேலைய பாருங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நியாயத்துக்கு மட்டும் தான் நான் துணை நிப்பேன். ம், அநியாயம் தெரிஞ்சா அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு ம். சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இத பார்த்துட்டு அவங்க என்ன இத மாதிரி பார்த்துட்டு போடுவாளே என் பொண்ணு தானே! ஆமா. இத பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் அவ பொங்கவே போறா. கண்டிப்பா. இத நீ பார்த்துட்டு பொங்கு, நீ எவ்வளோ பொங்குறியோ, ஒரு இடத்துல அடங்கி தான் ஆவணும். அந்த இடம் உனக்கு வரக்கூடாதுன்றதால தான் முந்தா நேத்து அவ்ளோ கிளியரா, ம். "இனி நீ இன்டர்வியூஸ் குடுக்காதடாம்மா." நானே கேட்டேன். "தெரியல மம்மி, பயங்கரம் டிப்ரஷன்ல இருக்கேன்." அப்படின்றா. ஸோ அவளுக்கு அவளுக்கு தேவை என்ன தெரியுமா இப்போ? ஜஸ்ட் ஷோல்டர் டூ கிரை, ஜஸ்ட் டூ மேக் ஹர் சிட். அவகிட்ட வந்து ஜாலியா பேசிக்கிட்டு, அவளுக்கு புடிச்சத சாப்பிட்டு, எங்கேயோ எல்லாருமே டிஸ்டர்ப் ஆவோம். கண்டிப்பாமா. எல்லாருமே கண்டிப்பா. ஒன் டைம் பிரேக் ஆயிடுவோம். அந்த மாரி அவ பிரேக் ஆயிருக்கா. இப்போ அவளுக்கு தேவை ஒரு 4 ஜென்யூனான பீப்பிள் தான். அந்த ஜென்யூனான பீப்பிள் கிடைக்காம அவ தேடிக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஃபேக் பீப்பிள் எல்லாம் வந்து, "நீ பண்ணுடா, நீ பண்றது தான்டா கரெக்ட்" கரெக்ட். அப்படின்னு சொல்றாங்க. அவளும் என் குழந்தை தான். கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவாரு.